முதல்ல ஆட்சி பொறுப்பேற்று இவங்க 2 மாதத்தை கடந்திருக்காங்க. சோ ஃபார் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆட்சியை? இந்த ஆட்சியில் வந்துட்டு இவங்களால திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்ற முடியாது. ஏன்னா எல்லா திட்டங்களையும் இவரே நிறைவேற்றிட்டாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ரீக்ரியேட்டிங் த சீன் அப்படின்றதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் பெண்கள்லாம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்றாங்க. அவங்களோட தேவை என்னன்னா குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு, குடிநீர் எங்களுக்கு இல்லை அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. இப்போ குடிநீர் அப்படின்றது வரும்போது கர்நாடகாவிலிருந்து தண்ணி நமக்கு வரணும். இந்நேரம் தண்ணி எல்லா விவசாயிகளுக்கும் தண்ணி போய் விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கணும். முழுக்க அந்த மோடி என்னென்னலாம் பண்ணி ஆட்சி தக்க வச்சுட்டு இருக்காரோ அதை அப்படியே இவரும் பண்ணிட்டு இருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சாலைகளை தோண்டிலாம் பேனர் நட்டு வைக்கிறாங்க. இது பொதுமக்களுக்கு பெரிய இடையூறு இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் திருச்சி பயணம் போயிருந்தப்போ தான் அந்த ரோட்ல நோண்டி பேனர் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே பேனரை பர்மிஷனே இல்லாமல் வச்சுக்கிட்டு போலீஸே இவங்க ஆட்சி செய்யற மாதிரியான வேலைகளை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு யங்ஸ்டரா நீங்க அரசுக்கு கோரிக்கைகள் வைக்கணும்னா என்ன சொல்வீங்க? இப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரா தவிர அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. கோரிக்கையை கேட்டுட்டு நிறைவேற்றணும், அதுதான் முதலமைச்சருக்கான அழகு. அதை பண்ணாலே போதும் இந்த ஆட்சியில். வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல தினமும் புது புது விவாதங்களும் புது புது சர்ச்சைகளும் எழுந்துட்டே இருக்கு. இந்த ஆட்சியின் செயல்பாடுகள் என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்கள் என்ன, இதையெல்லாம் இளைஞர்கள் இன்றைய யங்ஸ்டர்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்றதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இது நாங்களும் அரசியல் பேசுவோம்ல. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளோட இருக்காரு திராவிடர் மாணவர் கழகத்தை சேர்ந்த திரு சஞ்சய் அவர்கள். வணக்கம் சஞ்சய். சஞ்சய், முதல்ல ஆட்சி பொறுப்பேற்று இவங்க 2 மாதத்தை கடந்திருக்காங்க. சோ ஃபார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சியை? 2 மாதங்களில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களும் எதுவும் பண்ணல. இப்போ ஆட்சியெல்லாம் எப்படி நடக்குதுன்றதை கேட்டால் கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் செஞ்சாங்களோ அந்த திட்டங்கள்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இப்போ பேர் மாற்றதெல்லாமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில் வந்துட்டு இவங்களால திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்ற முடியாது. ஏன்னா எல்லா திட்டங்களையும் இவரே நிறைவேற்றிட்டாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் எப்படி திட்டங்கள் நிறைவேற்றுவார் அந்த யோசனையில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அதனால தான் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்கள்லையுமே பேரை மாற்றுற வேலை, அந்த மகளிர் விடியல் பயணத்திலேருந்து விடியலை தூக்குறது, நான் முதல்வன்லேருந்து முதல்வனை தூக்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது 2 மாதம் இல்லாமல் 5 வருஷம் ஆனாலும் இவங்க கடந்த ஆட்சியினுடைய திட்டங்களை தான் இவங்க மாற்றி மாற்றி பண்ண முடியுமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. அதுதான் அவங்களே முன்னாள் முதலமைச்சரே சொல்லியிருந்தார். இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிற வரைக்கும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் நலன் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த ஆட்சி செய்வார் அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி பொறுப்பேற்று நம்ம தொடர்ச்சியாக அமைச்சர்கள் விதிமீறலில் ஈடுபட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அந்த வகையில் மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் ஒரு வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அதை சொந்த பாஸ்போர்ட் பயன்படுத்தி அந்த வெளிநாடு ட்ரிப்பு போயிருக்காங்க. இது ஒரு ப்ராப்பராக ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது. அந்த ப்ரோட்டோகாலை கடைபிடிக்காமல் இவங்க இதை பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி அமைச்சர்கள் இப்படி பண்ணுறாங்க, கூட எல்லாருமே செக்ரட்டரிஸ் இருக்காங்க, அந்த துறையினுடைய சார்ந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அமைச்சர் நினச்சா எந்த அதிகாரிகள்கிட்ட வேணாலும் கூப்பிட்டு பேசலாம். அப்படி இருக்கிற சமயத்தில் சொந்த பாஸ்போர்ட்லாம் அவங்க வெளிநாடு சுற்றுப்பயணமாக போகிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், குற்றம் தான். அதை அவங்க பண்ணியும் இப்போ வரைக்கும் அது தப்பு அப்படின்றத நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அந்த அமைச்சர்கள்லாம். அண்ட் இன்னொன்று, இப்போ ஒரு அமைச்சருக்கு ஒரு துறை ஒதுக்கப்படுதுன்னா அந்த துறையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கவே குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும்போது 20 நாளில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சவுத் கொரியா ட்ரிப்பு அரசு முறை பயணமாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே சும்மா நாங்களும் போகிறோம், நானும் கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி ரீல்ஸை போடுறது தான். அவங்க எப்படின்னா இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கூட ஒரு ரீல்ஸ் தான், நான் கார் விட்டு இறங்குறேன் அப்படின்னா ஒரு ரீல்ஸ் தான். எல்லாமே அவங்களுக்கு ரீல்ஸ் தான் முக்கியம். சோசியல் மீடியாலாம் நாங்கள் என்னவா இருக்கோம், மக்கள்கிட்ட என்னவா இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு மேட்டரே கிடையாது. சோசியல் மீடியாவில் நாங்கள் என்னவா இருக்கோம், இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட நாங்கள் என்னவா இருக்கோம் அப்படின்றதான். இப்போ பல இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சர் அந்த பட்டமளிப்பு விழா அந்த மாணவர்களுக்கு அந்த செவிலியர்களுக்கு இது கொடுக்குறாங்க. அது கொடுத்துட்டு அந்த அரங்கத்து கலைஞர் அரங்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கம் அதிலிருந்து இறங்கி வர மாதிரி ஒரு வீடியோ வருது. அதுக்கு எங்கள் அண்ணன் மாதம் இறங்கி வர்றாரு, முதல்வன் பிஜிஎம்லாம் போட்டு முதல்வன் படத்தை ரீமேக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு. படமே ஒரு ரீக்ரியேட்டிங் த சீன் அப்படின்றதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அமைச்சர் மட்டும் இல்லாமல் ஆட்சியை அதை நோக்கி தான் செயல்படுதான்றது தான் இந்த ஆட்சியினுடைய நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது. அண்ட் அடுத்ததாக போதைப் பொருள் புழக்கம் எல்லா கட்டத்துலேயுமே இருக்குது, நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்னென்னா
இந்த முறை இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருக்க போதைப்பொருள் புழக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா 37 கிலோ கஞ்சா, 10 லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்கள்லாம் எப்படி கடத்தப்படுதுன்னா, சாதாரண 2 வீலரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பைக் செக் பண்ணும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க, பஸ்ஸில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ட்ரெயினில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்க்கு நேற்று டோர் டெலிவரி பண்ணி ஒரு பையன் மாட்டியிருக்கான். இந்த அளவுக்கு சர்வசாதாரணமாக ஆயிடுச்சா இவங்களுக்கு? அதுதான் எல்லாமே சொல்லுவாங்களே, இளைஞர்கள்ட்ட இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, எங்கள் அண்ணன் தான் ஆட்சி செய்கிறாரு அப்படின்னுவாங்க. அதுதான், அதனால தான் இவங்களாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு கஞ்சாவோ ஒரு போதைப் பொருளோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா மதுபான பாட்டில் எடுத்துகிட்டு வரணுன்னா கூட அவங்களுக்கு பயம் இருக்கும், பிடிச்சிருவாங்களோ போலீஸ் பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி பயமே கிடையாது. ஏன்னா போலீஸ் பிடிச்சாலும் ஒன்று காசு கொடுத்து நாங்கள் வந்துடுவோம் அப்படின்றது. எங்கள் அண்ணன் முதலமைச்சர் அப்படின்ற லெவலுக்கு போய் அவங்க கூப்பிட்டு சொன்னால் எங்கள் ஆட்சி அப்படின்றத உரிமையாக அவங்க எடுத்து பண்ணுறாங்க. இது நல்லதுக்கு இல்லை, உரிமையாக எடுத்து பண்ணணும்னா எந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுன்றது இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணால் அது ஆட்சிக்கும் கெட்ட பேர் தான், இந்த தமிழ்நாட்டிற்கும் அது கெட்ட பேர் தான். ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு தலை சிறந்த மாநிலமாக இதற்கு முன்பெல்லாம் மாறி இருந்துச்சு. இப்போ கடந்த 50 நாளில் 2 மாதத்துலேயே இந்த ஆட்சி மறுபடியும் தமிழ்நாடு பின்னோக்கி தான் போயிட்டு இருக்குதோ தவிர முன்னோக்கி போகிற மாதிரியான ஒரு செயல் திட்டங்களோ ஒரு நடவடிக்கைகளோ காணும். அடுத்ததாக கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் பெண்கள்லாம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களோட தேவை என்னென்னா, குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது, குடிநீர் எங்களுக்கு இல்லை அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த ஆட்சியில் என்னென்னா, கடந்த திமுக ஆட்சியில் ஜல்ஜீவன் திட்டத்துக்கு நிதி ஒதுக்க கோரி நம்ம நிறைய ப்ரெஷர் கொடுத்தோம், ஒன்றிய அரசு அதுக்கு நிதி விடுவிக்கலை. இப்போ அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. நிதி ஒதுக்கின பிறகு நீங்கள் இன்னும் எங்கே குடிநீர் தட்டுப்பாடில் வச்சுருக்கீங்க? குடிநீர் தட்டுப்பாடு அதை இது நிதிலாம் ஒதுக்கியிருந்தாலும் இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் தான், பிஜேபியின் பிள்ளைகள் தான் நம்ம சொல்லுவோம். அது நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன பேசினாங்கன்றதை நம்ம கேட்டுட்டு இருந்திருக்கோம். இந்த திட்டம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படிலாம் பேசினாங்க. இன்றைக்கி வந்தனுமே ஓடி போய் 10 நிமிஷம் தான் பிரதமரை சந்திச்சார். 10 நிமிஷத்துலேயே ஒரு சைனை போட்டு வந்துட்டார். அதுக்கான அப்ரூவலும் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ ஜல்ஜீவன் திட்டமும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது மாதிரி பல திட்டங்களை அவங்க 5 வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ குடிநீர் அப்படின்றது வரும்போது கர்நாடகாவிலேருந்து தண்ணி நமக்கு வரணும். இந்நேரம் தண்ணி எல்லா விவசாயிகளுக்கும் தண்ணி போய் விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கணும். நான் ஒரு கொங்கு மண்டலத்தை சார்ந்தவன், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியிலேருந்து வரேன். அந்த இடத்துல முழுக்க முழுக்க விவசாயம் தான், விவசாய சார்ந்த தொழில் தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்நேரம் எல்லாருமே விவசாயம் பண்ணி அவங்களுக்கான கடனாக இருக்கட்டும், கடன் அடைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கான பொருளாதாரத்தை அவங்க ஈட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் இன்னமும் தண்ணி மேட்டூர் அணையில் தண்ணி நீக்கி விடாமல் இருக்கிறது. அதை தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் சூஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் கம்பெனி ஆரம்பித்து அது ப்ரைவேட்டைசேஷனாக ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபி மோடி அப்படின்றத பார்க்கும்போது எல்லாமே அவங்க ப்ரைவேட்டாக மாற்றிட்டு இருந்தாங்க. அதைத்தான் இவரும் பண்ணுறாரு. முழுக்க அந்த மோடி என்னென்னலாம் பண்ணி ஆட்சி தக்க வச்சுட்டு இருக்காரோ அதை அப்படியே இவரும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது திமுக ஆட்சியில் வந்து பேனர் கலாச்சாரத்தை ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. பேனர்கள் அனாவசியமாக யாரும் வைக்கக்கூடாது, பாதுகாப்பற்ற முறையில் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு கட் அவுட்டு பேனர்கள் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட பிரம்மாண்டமாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவரோட ஃபேன்ஸ் தொண்டர்கள் வந்து பேனர்கள் வைக்கிறாங்க. நம்ம சாலைகளில் பார்க்கும் போதே ரொம்ப பாதுகாப்பற்ற முறையில் பேனர்கள் இருக்குது. சாலைகளை தோண்டிலாம் பேனர் நட்டு வைக்கிறாங்க. இது பொதுமக்களுக்கு பெரிய இடையூறு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் திருச்சி பயணம் போயிருந்தப்போ தான் அந்த ரோட்டில் நோண்டி இது வச்சுருந்தாங்க, பேனர் வச்சுருந்தாங்க. முதலமைச்சருக்கு அது தெரியும், அவரும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்குன்னு தான் சொன்னார். இந்த மாணவர்கள்ட்ட போய் ஆய்வு பண்ணது கூட நாங்கள் சிஎம் செல் ஹெல்ப்லைனுக்கு போட்டோம், உடனே கோரிக்கை வச்சோன்னே இந்த முதலமைச்சர் வந்து நிறைவேற்றிட்டார். இது வரைக்கும் எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஆய்வு பண்ணதில்லைன்னா ஒரு உருட்டுறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அமைச்சரே பேசியிருந்தார், சமூக நீதித்துறை அமைச்சரே. அவர் இங்கிருந்தவர் தான் அங்கே போய் அந்த மாதிரி பேசுகிறாரு. எல்லா பேனர்லாம் வைக்கிறாங்க. எதை கேட்டாலும் அவங்களுக்கு வாயிலிருந்து வர்றது ஒன்று தான், எங்கள் அண்ணா ஆச்சு எங்கள் ஆச்சு அப்படின்றது தான். அது அந்த விதிமீறலை மீறி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பேனர் கலாச்சாரம் எங்கே இது ஆரம்பிச்சுது அப்படின்றது கேட்டால், ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து வண்டியில் போகும்போது அந்த பேனர் பட்டு அவங்க இறந்துட்டாங்க கீழே விழுந்து. அது எடப்பாடி ஆட்சியில் அது நடந்துச்சு. அதிலிருந்து தான் அந்த பேனர் கலாச்சாரம், எங்கே பேனர் இருக்குனாலும் போலீஸ்ட்ட முறையாக பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றது தான் ரூல். ஆனால் இப்போ பிரசிடென்சி காலேஜில் கூட பேனரு அந்த நடைபாதையிலே வச்சுருந்தாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரியான அரசியல் பண்ணாலுமே போலீஸ் வந்து அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இது பொது வெளியில் தானே வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. காலேஜுக்கு வெளியே தானே இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பொது வெளினா நடைபாதை, அந்த நடைபாதையில் மாணவர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே எப்படி போகிறாங்கன்னா கீழே குனிஞ்சு தான் போகிறாங்க அந்த பேனர் இருக்கிற இடத்துல. இது பிரசிடென்சி காலேஜில் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே பேனரை
பர்மிஷனே இல்லாமல் வச்சுக்கிட்டு போலீஸே இவங்க ஆட்சி செய்கிற மாதிரியான வேலைகளை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்தே வந்து தாவேகா நிர்வாகிகள் அத்துமீறலில் ஈடுபடுறாங்கன்றதுல வந்து இன்ஸ்பெக்ஷனும் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். எங்கள் ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்கு எல்லா இடத்துக்கும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. முதலமைச்சர் குறிப்பிட்டு இதுக்கு ஒரு ரூல் போடுறாரு, அனுமதி இல்லாமல் யாரும் போகக்கூடாதுன்னு. அவர் ரூல்ஸ் போட்ட அடுத்த நாளே பெண்ணாகரத்தில் வந்து எம்எல்ஏ கஜேந்திரன் அவர்கள் வந்து போய் அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொள்கிறாரு. ஆய்வு மேற்கொண்டு அதை ரீல்ஸ் போடுறாரு. முதலமைச்சர் ரூல்ஸ் போட்ட அடுத்த நாளே இப்படி பண்ணுறாங்களே, இது எப்படி பார்க்குறது? முதலமைச்சர் ரூல்ஸ் போடுறது முதல்ல அமைச்சர்களை தாண்டி அவங்க கட்சியில் நிர்வாகிகளுக்கு போடணும். ஏன்னா ஒரு பகுதி செயலாளர், ஒரு வட்ட செயலாளர்லாம் போய் ஆய்வு பண்ணுற நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எதுக்கு இவங்க ஆட்சி செய்கிறாங்கன்றது ஒன்று கேள்வியாகவே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இவங்க வந்து சொல்லிடுவாங்க எம்எல்ஏ அவர் தொகுதிக்கு போனாருன்னு. ஆனால் அதை ஏன் ரீல்ஸாக எடுத்து போடணுங்கிறது தானே இங்கே கேள்வியே. அவங்க ரீல்ஸில் தானே ஆட்சியாக பிடிச்சாங்க. அவங்களுக்கு தேவை ரீல்ஸ் தான். டெய்லியும் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட். நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். இந்த சமூக வலைத்தளங்களுக்கு மட்டும் அவங்க அவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கிறதா, இந்த ஆட்சி பிடிக்கிறதுக்காக அவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்றதை ஒருத்தர் சொல்லியிருந்தார். அது உண்மைதான். இவங்க இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி வச்சு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ எல்லாமே பார்த்தாங்க. இவர் பிரச்சாரம் பண்ண இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இடங்கள் தான். 2 மாதம் டைம் இருந்துச்சு, 1 மாதம் டைம் இருந்துச்சு எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்ணுறதுக்கு. எல்லா முதலமைச்சர், அப்போது இருந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எல்லா கட்சிக்காரங்களும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் ரீல்ஸ் உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாத்தையும் ரீல்ஸ் போடுங்க, என் பாட்டை வச்சு போடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம். அப்படி தான் எல்லாருமே போடுறாங்க. அந்த கட்சி தலைவரோட பாட்டு தாண்டி வேறு யார் பாட்டுமே போடுறது கிடையாது. அந்த பாட்டை போட்டு ரீல்ஸ் போட்டு ஆய்வு பண்ணுறேன் அப்படின்றத பண்ணுறாங்க. எங்கே ஆய்வு பண்ணாங்க, என்ன மாற்றம் நடந்துச்சுன்றது தெரியல. சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று போய் ஆய்வு பண்ணுறாரு. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறவங்களுக்கு மேலே கில்லி படம் ஓடிட்டு இருக்குது. கில்லி படம் ஓடணுன்ற அவசியம் இருக்கா? வேறு எதுனா பொழுதுபோக்கு ஓகே, அது நல்ல கான்செப்ட்டு. படுத்திருப்பாங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதை குறைக்கிறதுக்கு ஓகே. அது வேறு எதுனா போடலாமே. கில்லி பாட்டு தான் போடணும் அப்படின்றது, கில்லி படம் தான் போடணும் அப்படின்றதெல்லாம் என்ன காரணன்றது தெரியல. இவங்க ஆட்சியே அந்த ரீல்ஸ் தான் போட்டு, ரீல்ஸ் போட்டு எங்கள் முதலமைச்சரை எங்கள் அண்ணனை ப்ரொமோட் பண்ணுவது தான். நீங்கள் சோஷியல் மீடியாக்கான எக்ஸ்பென்ஸ் பற்றி குறிப்பிட்டதுனால இப்போ கேட்குறேன். இந்த ரீசன்ட் டைம்ஸில் பொதுமக்கள் அவங்களோட பிரச்சனைகளை பெரும்பாலும் சோஷியல் மீடியாஸில் தான் முன்வைக்கிறாங்க, அங்கே தான் வீடியோ போட்டு தெரிவிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இதை எப்படி பார்க்குறேன்னா, அரசு அலுவலகங்கள்லையோ அரசு துறை அதிகாரிகள்கிட்டயோ புகார் கொடுத்தா எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல, நம்மளுக்கு சோஷியல் மீடியா தான் ஒரு தீர்வுன்னு மக்களை நினைக்க வைக்கிற அளவுக்கு இந்த ஆட்சி இருக்கா? முதல்ல போய் கொடுக்கவே முடியாது அவங்கள்ட்ட. இப்போ அதிமுகலேருந்து அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் போய் கட்சியில் சேர்றாங்க, அப்போயே அவர் பார்க்க மாட்டுறாரு. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரு சந்திப்பு நடத்துகிறாங்க, அதில் பேசி முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் அவர் ஆளையே காணோம். எங்கடா போனீங்கன்னு கேட்டால் நான் வீட்டுக்கே போயிட்டேன் பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று மறுக்க முடியாது, அவர் தொடர்ந்து சினிமா நடிகர் நடிகைகளை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் அதை பார்க்குறாரு, அதை தாண்டி அவர் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கார். இப்போ அரசு அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ போய் பார்த்து நம்ம மனு கொடுக்க வேண்டிய சூழல் இப்போ இல்லை. யாரை பார்த்தாலும் எல்லாம் பிஸியாக இருக்குன்றாங்க. ஆனால் பிஸியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது தாவேக்கால இருக்கவங்களா சரியும் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நான் ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டேன்னா அமைச்சர் கவனத்துக்கு போயிடும் அப்படின்றது. ஆனால் அமைச்சர் கவனத்துக்கு போனாலும் அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லை. அது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள்ட்டையும் அமைச்சர்கள்ட்டையும் போய் மனு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கான தீர்வு இருக்கும். இதற்கு முன்பு அப்படி தான் இருந்துச்சு. மொத்தமாக ஸ்ட்ரக்சரை மாற்றி இவங்க வேறு மாதிரியான ஆட்சியை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியாளர். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களோட துடிப்பான கருத்துக்களை முன் வச்சதுக்கு மிக்க நன்றி சஞ்சய். நன்றி.